வணக்கம். அரசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம எவ்வளவு வித்தியாசமா புரிஞ்சுக்கலான்னு ஆழமா பார்க்க போறோம் தெரியுது. ஆமா, கிறிஸ்து அரசர் பெருவிழாவுக்கான விவிலிய வாசகங்கள் தான் இது. இதுல 3 விதமான அரசர்கள் இருக்காங்க. அரசர்னா உண்மையிலே என்ன அர்த்தம்னு ஒரு பெரிய கேள்வி எழும்புது. கரெக்ட். நம்ம கிட்ட சாமுவேல், திருப்பாடல்கள், கொலோசையர், அப்புறம் லூக்கா நற்செய்தியிலிருந்து சில பகுதிகளும் இருக்கு. போப் பிரான்சிஸ் அவர்களோட ஒரு சிந்தனையும் இருக்கு. இந்த வெவ்வேறு பார்வைகளை இணைத்து அதிகாரம், தலைமைத்துவம் பற்றிய நம்முடைய எண்ணங்களுக்கு இந்த மூலங்கள் எப்படி சவால் விடுதுன்னு பார்க்கலாம். சரி, அப்போ முதல் படத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? தாவீது. இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு அரசர் கதை மாதிரி தெரியுது. ஆமா, இஸ்ரேல் குலங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தாவீது கிட்ட வராங்க. இது ஒரு அரசியல் முடிசூட்டு விழா மாதிரி இருக்கு. வரலாற்றோட ஒரு ரொம்ப சின்ன பகுதி, ஆனா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குன ஒரு தருணம் அது. ஆமா. சாமுவேலோட 2வது புத்தகம் 5வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் அவ்வளவுதான். வெறும் 3 வசனம். ஆனா அதுக்குள்ள ஒரு தேசம் உருவாகிறதுக்கான மொத்த ஃபார்முலாவும் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா, அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம். சரி, இஸ்ரேல்னு செதறி கிடந்த குலங்கள் எல்லாம் எப்படி ஒன்னு சேர்ந்து தாவீத தங்களோட ராஜாவா ஏத்துக்கிட்டாங்கன்னு ஆழமா பாக்குறது தான். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த சூழலை நாம புரிஞ்சுக்கணும். இது சும்மா ஒரு மீட்டிங் இல்ல. கரெக்ட். இது ஒரு அமைதியான காலகட்டமே இல்ல. அப்பதான் சவுல் அரசர் இறந்திருக்கார். ஆமா, ஒரு உள்நாட்டு போர் மாதிரி ஒரு சூழல். நாடு கிட்டப்பட்ட 2ஆ பிளவுபட்டு நிக்குது. அப்படி ஒரு பயங்கர பதட்டமான சூழல்ல தான் எல்லா குலத்தலைவர்களும் எப்ரோனுக்கு வர்றாங்க. இது ஒரு கொண்டாட்டமான சந்திப்பே இல்ல. இது ஒரு நெருக்கடியான, ஒரு கிரிட்டிக்கலான பேச்சுவார்த்தை. பல வருஷங்களா இருந்த பிரிவினைகள், அவநம்பிக்கைகள், சண்டைகள். ஆமா, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு. அந்த அழுத்தத்தோட தான் இந்த வசனங்களே ஆரம்பிக்குது. அதேதான். அந்த முதவரியே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எப்ரோனுக்கு வந்து தாவீதிடம், நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள் என்றார்கள். இது ஒரு அரசியல் பேச்சுவார்த்தையோட தொடக்கம் மாதிரியே இல்லையே? இல்ல, ரொம்ப உணர்வு பூர்வமா, ரொம்ப பர்சனலா இருக்கு. ஆனா இது வெறும் ஒரு கவித்துவமான சொல்லாட்சி தானே? அரசியல்ல இந்த மாதிரி பேசுறது சகஜம்தானே? இல்ல, இது அதுக்கும் மேல. அந்த காலகட்டத்துல ரத்த உறவு தான் ஒரு சமூகத்தோட அஸ்திவாரம். நாங்க உன் எலும்பும் சதையும் சொல்றது வெறும் நாங்க உங்களை சப்போர்ட் பண்றோம்னு சொல்றது மாதிரி இல்ல. ஓ, அது எங்க விசுவாசம் முழுக்க உனக்கு தான், இனிமே எங்களுக்கு வேற அடையாளம் இல்ல, நாம ஒண்ணுன்னு சொல்றதுக்கு சமம். அப்போ இது ஒரு அரசியல் கூட்டணி இல்ல, இது ஒரு குடும்பம் உருவாகிற தருணம்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. பல வருஷமா பிரிஞ்சு கிடந்தவங்க தங்களுக்குள்ள இருந்த அந்த ஆழமான உறவை நினைவுபடுத்தி தங்களை ஒன்னா இணைச்சுக்கிறாங்க. இதுதான் ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கான முதல் படி. ஓ, அப்போ ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கு முதல் படி நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு உணர்றதுதான். சரி, அந்த உணர்வு பூர்வமான இணைப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஆனா உங்க சொந்தக்காரருங்கிறதுக்காகவே ஒருத்தரை ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓ ஆக்க முடியுமா? திறமையும் வேணும் இல்லையா? நிச்சயமா முடியாது. வெறும் உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் ஒருத்தரை தலைவரா ஏத்துக்க முடியாது தானே? முடியாது. அதனாலதான் அவங்க அடுத்த விஷயத்துக்கு வராங்க. சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவங்க தாவீதோட ட்ராக் ரெக்கார்ட பத்தி பேசுறாங்க. நீங்க நேத்து வந்தவர் இல்லன்னு சொல்றாங்க. எங்க ராஜா சவுல் இருந்தப்பவே போர்க்களத்துல முன்னாடி நின்னு எங்களை வழி நடத்துறது நீங்க தான். உங்களோட திறமைய, வீரத்தை, வியூகத்தை நாங்க கண்ணால பாத்துருக்கோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, இது ஒரு தகுதியின் அடிப்படையிலான தேர்வு. ஒரு பக்கம் உணர்வு பூர்வமான உறவு, இன்னொரு பக்கம் நிரூபிக்கப்பட்ட தகுதி. ஹார்ட் அண்ட் ஹெட் ரெண்டும் சேருது. சரிதான். இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் முடிவு மாதிரி தெரியல, ரொம்ப யோசிச்செடுத்த முடிவு மாதிரி இருக்கு. ஆமா, இதுல சந்தர்ப்பவாதம் இல்ல. ஏன்னா அவங்க அவரோட கடந்த காலத்தை வச்சு எதிர்காலத்தை கணிக்கிறாங்க. இது ஒரு தலைவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். உங்க கடந்த கால செயல்கள் நீங்க எதிர்காலத்துல எங்களை வழி நடத்த தகுதியானவர்னு எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதுன்னு மக்கள் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. இந்த நம்பிக்கை தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக உதவுது. ஆமா, அந்த அடுத்த கட்டம் இன்னும் சுவாரஸ்யமானது. அவங்க வெறும் தாவீதோட திறமைய மட்டும் பேசல, அவங்களே ஒரு உயர்ந்த சக்திய, அதாவது கடவுளை இதுக்குள்ள கொண்டு வராங்க. அந்த வசனம் சொல்லுது, நீயே என் மக்களாகிய இஸ்ரவேலின் ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ரவேலுக்கு தலைமை தாங்குவாய்னு உமக்கே ஆண்டவர் கூறினார்னு தாவீதிடமே நினைவுபடுத்துறாங்க. இது ஏன் முக்கியம்? ஏன்னா இது அந்த தலைமைக்கு ஒரு தார்மீக அடித்தளத்தை கொடுக்குது. நாங்க உங்களை ஏத்துக்கிறோம், உங்க திறமையை மதிக்கிறோம்னு சொல்றது மட்டும் போதாது. கடவுளே உங்களை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு சொல்லும் போது அந்த தலைமைக்கு ஒரு தெய்வீக அங்கீகாரம் கிடைக்குது.
ஓ, அப்போ தாவீதோட அதிகாரத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இது உயர்த்துது, அப்படித்தானே? அதேதான். அதுவும் ஆயன்கிற வார்த்தைய கவனிக்கணும். ஆமா, ஆயன், அதாவது மெய்ப்பன். அரசன், தளபதின்னு சொல்லாம மெய்ப்பன்னு சொல்றதுல என்ன விசேஷம்? ஒரு அரசன் அதிகாரம் செலுத்தலாம், வரி வாங்கலாம், போருக்கு அனுப்பலாம். ஆனா ஒரு மெய்ப்பனோட வேலை என்ன? ஆடுகளை பாதுகாக்கிறது, அதுக்கு தேவையானதை கொடுக்கறது, வழி நடத்துறது. கரெக்ட். இது அதிகாரத்தை விட பொறுப்ப முன்னிறுத்துற ஒரு சொல். நீங்க எங்களை ஆள போறதில்ல, எங்களை வழிநடத்த போறீங்கிற நம்பிக்கை அது கொடுக்குது. இது தாவீதின் ஆட்சி வெறும் அரசியல் அதிகாரமா இல்லாம ஒரு தார்மீக பொறுப்பா மாறுற இடம் இது. நம்ம காலத்துல இத யோசிச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஒரு தலைவர் பதவிக்கு வர்றதுன்னா தேர்தல், வாக்குகள், அரசியல்னு பேசுறோம். ஆனா அங்க கடவுளை இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு சொல்றது அந்த தலைமைக்கு எவ்வளவு பெரிய ஒரு பலத்தை கொடுத்திருக்கும். அபரிமிதமான பலம். சரி, அப்போ 3 விஷயம் தெளிவா இருக்கு. ரத்த உறவு, நிரூபிக்கப்பட்ட தகுதி, தெய்வீக தேர்வு. பேசி முடிச்சாச்சு. இதோட எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல, பேச்சுவார்த்தை முடிஞ்சதுதான். ஆனா அது அதிகாரப்பூர்வமா சட்டப்பூர்வமா மாத்தணும் இல்லையா? ஆமா, அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி வேணும். அதுக்குதான் அடுத்த 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. அரசர் தாவீது எப்ரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஒரு நிமிஷம், அங்க நிறுத்துங்க. அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்னு இருக்கு. அவர் மக்கள் மேல ஒரு உடன்படிக்கையை திணிக்கல. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. மிகச் சரியான கவனிப்பு. இதுதான் அந்த தலைமையை தனித்துவமாக்குது. உடன்படிக்கைங்கிறது ஒரு ஒப்பந்தம் மாதிரி. ஆனா அதை விட ஆழமானது இல்லையா? ஆமா, இது ஒரு நவீன அரசியலமைப்பு சட்டம் மாதிரி. அரசன் உட்பட எல்லாரும் அதுக்கு கட்டுப்பட்டவங்க. நான் தான் ராஜா, நான் என்ன வேணும்னாலும் செய்வேன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த உடன்படிக்கை தான் உச்சபட்ச அதிகாரம். ஆமா, அரசன் பல்லை பாதுகாப்பதாகவும் வழி நடத்துவதாகவும் வாக்குறுதி கொடுக்கிறான். பதிலுக்கு மக்கள் அரசனுக்கு விசுவாசமாக இருப்பதாகவும் வாக்குறுதி கொடுக்கறாங்க. இது ஒரு இருவழி பாதை. அதுவும் ஆண்டவர் திருமுன் செய்யப்படுது. அப்போ இது அரசனுக்கும் மக்களுக்குமான ஒப்பந்தம் மட்டும் இல்ல. இல்ல, கடவுளே இதுக்கு சாட்சியா இருக்கார். வாவ்! அப்போ அந்த உடன்படிக்கைய மீறினா அது மக்களை ஏமாத்துறது மட்டும் இல்ல, கடவுளையே அவமதிக்கிற மாதிரி. சரியா சொன்னீங்க. கடவுள் தான் அந்த உடன்படிக்கையோட உத்தரவாதம். இது அந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு புனித தன்மையை கொடுக்குது. இது சட்டப்பூர்வமான படி. இதுக்கு அடுத்தது புனிதமான படி. இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தார்கள். திருப்பொழிவு, அதாவது எண்ணெய் பூசி அபிஷேகம் செய்யறது. இது வெறும் ஒரு சடங்கு தானே. இதுல என்ன பெரிய அர்த்தம் இருக்கு? இது வெறும் சடங்கு இல்ல. அந்த பண்பாட்டுல ஒரு சாதாரண மனுஷனை ஒரு புனிதமான பொறுப்புக்காக கடவுளே பிரிச்சு எடுக்கிறதோட அடையாளம் தான் அந்த திருப்பொழிவு. ஓ, அப்படியா? அந்த எண்ணெய் தலையில ஊற்றப்படும் போது தாவீது இனிமே வெறும் ஒரு ராணுவ தலைவர் இல்ல, அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளின் பிரதிநிதி. அப்போ அந்த திருப்பொழிவுங்கிறது தாவீதோட ஸ்டேட்டஸையே மாத்துது. இது அவருக்கு ஒரு டிவைன் அத்தாரிட்டி, ஒரு தெய்வீக அதிகாரத்தை கொடுக்குது. ஆமா. அப்போ இந்த முழு ப்ராசஸையும் பார்த்தா ஒரு சரியான தலைமை எப்படி உருவாகுதுங்கிறதுக்கு இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு. முதல்ல நாம ஒண்ணுங்கிற உணர்வு, அதாவது எலும்பும் சதையும். அடுத்து நீங்க அதுக்கு தகுதியானவருங்கிற நம்பிக்கை, அதாவது நிரூபிக்கப்பட்ட தலைமை. சரி. அதுக்கப்புறம் இது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக நடக்குதுங்கிற தார்மீக பலம், அதாவது இறைவனின் சித்தம். கடைசியா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கடமைப்பட்டிருக்கோங்கிற சட்டப்பூர்வமான ஒப்பந்தம், அதாவது உடன்படிக்கை. ஆமா. இந்த எல்லாத்தையும் முத்திரையிடுற மாதிரி ஒரு புனிதமான அங்கீகாரம், அதாவது திருப்பொழிவு. மிகச் சரியா தொகுத்தீங்க. இது வெறும் தாவீதரசனான கதை இல்ல, ஒரு தலைமை எப்படி லெஜிட்டிமசி, அதாவது சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை அடையுதுன்றதுக்கான பாடம். உண்மையான அதிகாரம் ஒரு வாளிலிருந்து வர்றதில்ல, அது இந்த 5 படிகளும் சேரும்போதுதான் உருவாகுது. தலைமை, ஒற்றுமை, கடமை பத்திர ஆழமான சிந்தனையை தூண்டத்தான். அதோட இந்த நிகழ்வை கிறிஸ்து அரசர் பெருவிழாவோட முதல் வாசகமா இணைச்சு பார்க்கும்போது இதோட அர்த்தம் இன்னும் ஆழமாகுது இல்லையா? நிச்சயமா. கிறிஸ்தவ பார்வையில தாவீது வரப்போற கிறிஸ்துவின் ஒரு முன்னடையாளம். எப்படி பாருங்க, தாவீது ஆயன் அழைக்கப்பட்டார். கிறிஸ்து தன்னை நல்ல ஆயன்னு சொன்னார். தாவீது ஒரு உடன்படிக்கை செஞ்சார். கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கையை உருவாக்கினார். ஓ, சரிதான். தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டார். கிறிஸ்துங்கிற சொல்லுக்கே திருப்பொழிவு செய்யப்பட்டவர்னு தான் அர்த்தம். வாவ், அந்த இணைப்பு எப்போதான் எனக்கு புரியுது. அதனால தாவீதின் அரசுரிமை உருவான இந்த நிகழ்வு கிறிஸ்துவ அரசர்ங்கிற கருத்தோட ஆணிவேர பார்க்கப்படுது. தாவீதோட தலைமை தன்னிச்சையானது இல்ல,
அது மக்களின் உணர்வு, தர்க்கரீதியான நம்பிக்கை, தெய்வீக நோக்கம், சட்டபூர்வமான ஒப்பந்தம், புனிதமான அங்கீகாரம்னு பல அடுக்குகளால கட்டப்பட்டது. அது வெறும் அதிகாரத்தின் மீது அல்ல, ஒரு பரஸ்பர கடமையின் மீது கட்டப்பட்டது. அதுதான் அந்த தலைமையை இவ்ளோ வலிமையானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாத்துச்சு. அரசர் தாவீது மக்களோட உடன்படிக்கை செய்து கொண்டார்னு பாக்குறோம். இதன் பொருள் என்ன? அரசனும் அந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டவன், அவனுக்கும் கடமைகள் உண்டு. ஆமா, இது ஒரு முழுமையான சர்வாதிகார ஆட்சி இல்ல. அதிகாரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட தலைமைக்கும் இது போன்ற ஒரு பரஸ்பர வாக்குறுதியை அடிப்படையாக கொண்ட தலைமைக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி நீங்க சிந்திக்க இது ஒரு வாய்ப்பை வழங்குது. அப்படிப்பட்ட உடன்படிக்கை அடிப்படையிலான தலைமை இன்னைக்கு எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. ஒரு குடும்பத்துல, ஒரு நிறுவனத்துல அல்லது ஒரு நாட்டுல தலைவனுக்கும் மக்களுக்கும் இடையேயான உறவு அதிகாரத்தை மையப்படுத்தாம பரஸ்பர கடமைகளையும் வாக்குறுதிகளையும் மையப்படுத்தியிருந்தா எப்படி இருக்கும்? இதை சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த ஆயன் என்கிற வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நாம அரசர்களை பத்தி நினைக்கும் போது சக்தி, அதிகாரம், போருந்தா யோசிப்போம். ஆமா. ஆனா ஆயன்னா பாதுகாக்கிறவர், அக்கறையா வழிநடத்துறவர்னு ஒரு மென்மையான பிம்பம் வருதே. இது நாம பின்னாடி பார்க்க போற அரசரோட குணாதிசயங்களுக்கு ஒரு முன்னோட்டமா இருக்குமோ? மிக அருமையான கவனிப்பு. நிச்சயமா ஆயன்கிற உருவகம் வெறும் அடக்கியாள்ற அதிகாரம் அல்ல, அது ஒரு பொறுப்புள்ள தலைமைங்கிறத காட்டுது. அப்போ இந்த முதல் அரச பிம்பத்திலேயே தியாகம், சேவைங்கிற விதை இருக்கு. கரெக்ட். பதிலுரை பாடலா வர்ற திருப்பாடல் 122 இதை இன்னும் அழகாக்குது. அது எருசலேம் நகரத்தை பத்தி பேசுது. ஆமா. சரி, இதோட மைய வரியிலிருந்து ஆரம்பிக்கலாம். பல்லவி இதுதான்: அகமகிழ்ந்தோம், ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். இந்த வரிய கேட்கும் போதே ஒரு விதமான உற்சாகம் வருது இல்லையா? ஒரு இடத்துக்கு போக போறோங்கிற எதிர்பார்ப்பு. ஆமா, ஆனா இது வெறும் உற்சாகம் மட்டும் அல்ல. இந்த ஒரு வரியே ஒரு பெரிய கதைக்கு முன்னுற மாதிரி. இது திரியாத்திரை பாடல்கள்னு சொல்லப்படுற ஒரு தொகுப்புல இருந்து வருது. அதாவது வருஷத்துல சில முக்கியமான பண்டிகைகளுக்காக இஸ்ரேல் மக்கள் அவங்க ஊர்ல இருந்து எருசலேமுக்கு நடந்து போவாங்க. அந்த நீண்ட பயணத்தின் போது அவங்க பாடுற பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால இந்த வரிய கேட்கும்போது ஒரு தனி ஆளோட சந்தோஷத்தை மட்டும் பார்க்க கூடாது. ஒரு பெரிய கூட்டமே ஒன்னா சேர்ந்து ஒரே நோக்கத்தோட ஒரு பயணத்தை தொடங்குற அந்த உணர்வை பார்க்கணும். ஓகே, அப்போ இது ஒரு பயணம் சம்பந்தப்பட்டது. சரி, முதல் வரிய இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். இது ஒரு தனிப்பட்ட அனுபவம் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. யாரோ ஒருத்தர் வாங்க, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னதும் இவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் பொங்குது. அந்த அழைப்புல அப்படி என்னதான் இருக்கு? இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா அந்த பயணம் ஒன்னும் சொகுசான பயணம் கிடையாது. பல நாட்கள், சில சமயம் பல வாரங்கள் நடக்க வேண்டியிருக்கும். வெயில், தூசி, திருடர்கள் பயம், வழியில சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு 1000 பிரச்சனைகள். ஆமா. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பயணத்துக்கான அழைப்பு வந்ததும் எப்படி ஒருத்தருக்கு சந்தோஷம் வரும்? இதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். அந்த பயணத்தோட கஷ்டத்தை விட அவங்க போய் சேர போற இடத்தோட முக்கியத்துவம் உங்களுக்கு பெருசா இருந்துச்சு. சரி. ஆண்டவரின் இல்லம்ங்கிறது அவங்களுக்கு வெறும் ஒரு கட்டிடம் இல்ல. அதுதான் அவங்க உலகத்தோட மையம், அவங்க அடையாளம், அவங்க ஒற்றுமை, அவங்க கடவுள் இருக்கிறதா நம்புற இடம். அதனால அந்த அழைப்பு வந்த உடனே அந்த எல்லா கஷ்டங்களும் மனசுல இருந்து போயிடுது. ஒரு வருஷம் முழுக்க வேலை செஞ்சுட்டு சொந்த ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணது வர்ற சந்தோஷம் மாதிரி இது. ஆமா, சரியா சொன்னீங்க. பயணம் இனிமேதான் ஆரம்பிக்கணும், ஆனா மனசு அங்க போய் சேர்ந்துடும். சூப்பரான ஒப்பீடு. அப்ப இது ஒரு விதத்துல வீடு திரும்புதல் மாதிரி. கரெக்ட். சரி, அந்த அழைப்பை கேட்டு சந்தோஷப்பட்டாச்சு, பயணம் போய்கிட்டே இருக்கு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வர்றோம். 2வது வரி: எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். இதுல ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. அழைப்பை கேட்ட நிலையிலிருந்து இப்போ வாசலுக்கே வந்துட்டாங்க. ஆமா, இதுல காலமும் இடமும் ஆகுது. இப்போ அவங்க பயணத்துல இல்ல, இலக்க அடைஞ்சிட்டாங்க. அந்த இதோ நாங்கள் நிற்கின்றோம்ங்கிற வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது ஏதோ ஒரு காலத்துல நடந்த விஷயமா சொல்லாம இப்போ இந்த நிமிஷத்துல நடக்கிற மாதிரி சொல்லுது. இத கேக்குற அல்லது பாடுற உங்களையும் அந்த எருசலேமோட வாசல்ல கொண்டு போய் நிறுத்துது. ஆமா, அந்த நகரத்தோட பிரம்மாண்டத்தை, அந்த நுழைவாயில்களை கடந்து உள்ளே போற அந்த சிலிர்ப்பான அனுபவத்தை நமக்கு கடத்துது. அந்த எருசலேம் நகரத்துக்கு அப்படி என்ன சிறப்பு? அது ஒரு தலைநகரம், சரி. ஆனா இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்க என்ன காரணம்?
நாம புரிஞ்சுக்க வேண்டியது, பைபிளை பொறுத்த வரைக்கும் எருசலேம் வெறும் ஒரு புவியியல் இடம் கிடையாது, அது ஒரு குறியீடு. குறியீடா? ஆமா, அது கடவுளின் பிரசன்னம் இருக்கிற இடம். தாவீது ராஜாவோட நகரம். அதனால அது அரசாட்சியோட சின்னம். எல்லா குலங்களும் ஒன்னு சேர்ற இடம். அதனால அது ஒற்றுமையோட சின்னம். அதனாலதான் அந்த வாசல்ல நிக்கிறதுங்கிறது சாதாரண உலகத்தை விட்டுட்டு ஒரு புனிதமான வெளிக்குள்ள நுழையிற மாதிரி. ஓ, சரி சரி. இன்னும் சொல்லப்போனா, அந்த காலத்துல நகரத்தோட வாசல் தான் ரொம்ப முக்கியமான இடம். அப்படியா? ஏன்? அங்கதான் வியாபாரம் நடக்கும், ஊர் பெத்தல கூடி பேசுவாங்க, நீதி விசாரணை நடக்கும். ஓகே. அதனால உன் வாய்களில் நிற்கின்றோம்னு சொல்றது அந்த நகரத்தோட சமூக, அரசியல், ஆன்மீக வாழ்க்கையோட நாங்க இப்போ இணைய போறோம்னு சொல்றதுக்கு சமம். அப்போ இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவுக்கும் இதுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. ஒரு அரசரோட நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு உணர்வை இந்த வரி ஏற்படுத்துது. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு அரசரை சந்திக்க போறதுக்கு முன்னாடி அவரோட அரண்மனை வாசல்ல நிக்கிற ஒரு கம்பீரமும் மரியாதையும் ஒரு சின்ன பதட்டமும் கலந்த உணர்வு இருக்கும் இல்லையா? ஆமா, இருக்கும். அந்த உணர்வை தான் இந்த வரி கொண்டு வருது. இது அரசரின் நகரம், நாம இப்போ அரசரை தரிசிக்க வந்திருக்கிறோம். சரி, வாசல்ல நின்னாச்சு. உள்ள எதுக்கு போறாங்க? பயணத்தோட நோக்கம் என்ன? 4வது வசனம் இதுக்கு தெளிவா பதில் சொல்லுது. ஆண்டவர் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். அதுக்கப்புறம் ஆண்டவரின் பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்திச் செல்வார்கள்னு சொல்லுது. இதுல அந்த திருக்குலத்தார் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இஸ்ரேல் மக்கள் 12 குலங்களா பிரிஞ்சிருந்தாங்க. அவங்களுக்குள்ள 1000 வேறுபாடுகள், போட்டி, பொறாம, அரசியல் சண்டைகள் எல்லாம் இருந்துச்சு. குறிப்பா வடக்கே இருந்த 10 குலங்களுக்கும் தெற்கே இருந்த யூதா குலத்துக்கும் ஆகவே ஆகாது. ஓ, அப்படியா? ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த விழாவுக்காக எருசலேமுக்கு வரும்போது அவங்க எல்லாரும் அந்த வேறுபாடுகள் எல்லாம் மறந்து தங்கள ஒரே மக்களா, ஆண்டவரோட திருக்குலத்தாரா உணர்றாங்க. இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. வருஷம் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஒரு இடத்துக்கு வந்ததும் எல்லாம் மறந்து ஒன்னாயிடுறாங்களா? ஆமாம், அதுதான் அந்த இடத்தோட சக்தி. எருசலேம் அவங்க எல்லாருக்கும் பொதுவானது. தாவீது ராஜா அவங்க எல்லாருக்கும் பொதுவானவர். சரி. அவங்க வணங்குற கடவுள் அவங்க எல்லாருக்கும் பொதுவானவர். அந்த பொதுவான அடையாளத்துக்கு கீழே வரும்போது அவங்களோட சின்ன சின்ன வேறுபாடுகள் அர்த்தம் இல்லாம போயிடுது. இது ஒரு விதத்துல ஒரு தற்காலிகமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தேசிய ஒற்றுமை. அப்போ அவங்களோட நோக்கம் நன்றி செலுத்துதல். இது வெறும் ஒரு சடங்கு மட்டும் தானா? இல்லவே இல்ல. நன்றி செலுத்துதல்ங்கிறது அவங்க வழிபாட்டோட மையம். ஓ, அறுவடை நல்லா நடந்திருக்கு, எதிரிகள் கிட்ட இருந்து கடவுள் காப்பாத்திருக்கார், குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க, இப்படி அவங்களுக்கு கிடைச்ச எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அவங்க பதில் நன்றி சொல்ற ஒரு செயல் அது. அத தனித்தனியா அவங்க வீட்ல செய்யாம ஒரு சமூகமா லட்சக்கணக்கான பேர் ஒன்னா சேர்ந்து அந்த நகரத்துல கொண்டாடும் போது அதோட தாக்கம் மிக பெரியதா இருக்கும். ஆனா அதே வரியில இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்கடு ஒரு சொற்றொடர் வருதே. ஒரு பக்கம் சந்தோஷம், நன்றியுணர்வுன்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் இது ஒரு கட்டளை, ஒரு கடமைன்னு சொல்றோம். இது ரெண்டும் ஒன்னா எப்படி பொருந்தும்? சந்தோஷமா செய்யற ஒரு விஷயத்த யாரும் கடமைன்னு சொல்ல மாட்டாங்களே. இதுதான் அவங்க பார்வைக்கும் நம்ம பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். நாம கடமைங்கிற வார்த்தைய ஒரு பாரமா, சுமையா பாக்குறோம். ஆமா. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கும் அவங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கு. அந்த உடன்படிக்கையின்படி கடவுள் அவங்கள பாதுகாப்பார், ஆசிர்வதிப்பார். அதுக்கு பதிலா மக்கள் அவருக்கு உண்மையாயிருந்து அவரை வழிபடணும். இது ஒரு கடமை தான். ஆனா அது அன்புலேந்து வர்ற கடமை. உதாரணத்துக்கு ஒரு பெற்றோரை கவனிச்சுக்கிறது பிள்ளைகளோட கடமை. ஆனா அது அவங்க பாரமா செய்யறதுக்கும் அன்புனால செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. அது மாதிரிதான் இதுவும். முதல் வரியிலேயே அகமகிழ்ந்தேன்னு சொன்னதுனால இது ஒரு சந்தோஷமான கடமைன்னு நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. அருமையான விளக்கம். இப்போ இந்த பயணத்தோட உச்சக்கட்டத்துக்கு வரோம். தனிப்பட்ட மகிழ்ச்சியில ஆரம்பிச்சு நகர வாசல்ல நின்னு சமூகமா நன்றி சொல்றது வரைக்கும் பார்த்தோம். ஆனா கடைசி வரி, அதாவது 5வது வசனம், இந்த இடத்தோட தன்மையே மாத்துது. அது சொல்லுது, அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. ஒரு நிமிஷம், கோயிலுக்குள்ள எதுக்கு அரியணை? நீதி வழங்குறதுக்கும் வழிபாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இந்த முழு பாடலோட மிக முக்கியமான புள்ளி. எருசலேம் வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் கிடையாது, அது நீதியோட மையமும் கூட. ஓ, அந்த நகரத்துலதான் ராஜாவோட அரண்மனை இருந்துச்சு. அங்கதான் நாட்டின் உச்ச நீதிமன்றம் செயல்பட்டுச்சு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எருசலேம்ல அகழ்வாராய்ச்சி செய்யும் போது தேவாலயம் இருந்த மலைக்கும்
அரண்மனை மற்றும் நிர்வாக மையங்கள் இருந்த பகுதிக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த வசனம் ஒரு உருவகம் மட்டும் இல்ல, அது அந்த நகரத்தோட நிஜமான அமைப்பையே காட்டுது. வழிபாடும் ஆட்சியும் ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்துல தான் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா தாவீது வீட்டாரின் அரியணைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அந்த இடத்துக்கும் அரசாட்சிக்கும் உள்ள நேரடி தொடர்பை இன்னும் அழுத்தமா சொல்லுது. ஆமா, பண்டைய உலகத்துல மதத்தையும் ஆட்சியும் பிரிக்கவே முடியாது. ராஜா என்பவர் கடவுளோட பிரதிநிதியா பார்க்கப்பட்டார். கடவுளோட நீதியை இந்த பூமியில நிலைநாட்டுறது தான் அவரோட வேலை. சரி. அதனால மக்கள் தங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு வர்ற இடமும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வர்ற இடமும் ஒன்னாவே இருந்துச்சு. இது என்ன சொல்லுதுன்னா, உண்மையான வழிபாடுங்கிறது வெறும் பாட்டு பாடுறதுலயோ பலி செலுத்துறதுலயோ இல்ல, அது சமுதாயத்துல நீதியை நிலைநாட்டுறதுலயும் இருக்கு. அப்போ ஒருத்தர் கடவுள் மேல ரொம்ப பக்தியா இருந்துட்டு வெளியில அநியாயம் செஞ்சா அவரோட வழிபாடு அர்த்தமற்றதுன்னு சொல்றாங்களா? 100க்கு 100. இதுதான் பைபிள் முழுக்க இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. வழிபாடும் நீதியும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள். நீங்க கடவுளை உண்மையா நேசிச்சீங்கன்னா சக மனிதர்களுக்கு நீதியா நடக்கணும். அதனாலதான் இந்த கிறிஸ்துவ அரசர் பெருவிழாவுக்கு இந்த பாடல் ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஓ, அது அப்படியா? ஆமா, இயேசுவ வெறும் ஆன்மீக குருவா மட்டும் பார்க்காம நீதியையும் சமாதானத்தையும் கொண்டு வர்ற ஒரு அரசரா பார்க்கிற விழா இது. தாவீதின் அரியணைங்கிறது ஒரு பூமிக்குரிய நீதியோட சின்னம்னா, கிறிஸ்துவின் அரசாட்சி ஒரு முழுமையான தெய்வீக நீதியோட அடையாளமா பார்க்கப்படுது. ஆஹா, ஒரு சின்ன பதிலுரை பாடலுக்குள்ள எவ்வளவு பெரிய பயணம்! ஒரு தனி மனுஷனோட சந்தோஷத்துல ஆரம்பிச்சு ஒரு நகரத்தோட வாசல்ல நின்னு ஒரு தேசமே ஒன்னா சேர்ந்து நன்றி சொல்லி கடைசியில வழிபாட்டுக்கும் நீதிக்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர்புங்கிற ஒரு பெரிய தத்துவத்துல வந்து நிக்கிறோம். வெறும் 5 வரி, ஆனா ஒரு முழு உலகத்தையே நமக்கு காட்டிடுச்சு. ஆமா, தனிப்பட்ட ஆன்மீகம், சமூக ஒற்றுமை, அரசியல், வரலாறு, இறையியல்னு பல அடுக்குகளை இந்த பாடல் அழகா இணைக்குது. அதனாலதான் இது ஆயிரக்கணக்கான வருஷங்களா மக்களோட மனசுல இன்னும் உயிர்ப்போட இருக்கு. ஒரு வரியையும் இப்படி பிரிச்சு பார்க்கும்போதுதான் அதோட உண்மையான அர்த்தம் புரியுது. இந்த பாடல் ஒரு சிறந்த இடமான எருசலேமுக்கு போறத பத்தி பேசுது. சரி. ஆனா இன்னைக்கு நம்ம காலத்துல ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு சர்ச், கோவில் மாதிரியான ஒரு கட்டடத்தை குறிக்குதா? நல்ல கேள்வி. இல்ல, அது ஒரு மனநிலைய குறிக்கலாம். இல்லனா அன்புலையும் ஒற்றுமையிலையும் வாழ ஒரு மக்கள் கூட்டத்தை குறிக்குதா? அதைவிட முக்கியமா அந்த பாடல் சொல்லுது, அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றனன்னு. நாம இன்னைக்கு ஆண்டவரோட இல்லம்னு சொல்ற இடங்கள்ல அந்த நீதிக்கான அரியணைகள் இருக்கா? சமூகத்துல பாதிக்கப்படுற மக்களுக்கு நீதி கிடைக்கிற இடமா நம்ம வழிபாட்டு தலங்கள் இருக்கா? இல்லைனா வழிபாட்டையும் நீதியையும் நம்ம 2ஆ பிரிச்சுட்டோமா? இது இந்த பண்டைய பாடல் நம்ம கிட்ட கேக்குற ஒரு நேரடியான, கொஞ்சம் சங்கடமான கேள்வி. இது நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட மக்கள், தெளிவான சட்டதிட்டங்கள், இது நமக்கு நல்லாவே புரியுது. இதுதான் அடித்தளம். ஒரு உறுதியான, கண்ணுக்கு தெரிகிற அரசியல் ரீதியான அரசாட்சி. ஆமா, இதுதான் பவர்னா என்னன்னு உலகம் புரிஞ்சுக்கிற விடம். ஆமா, ஆனா அடுத்த ஆதாரம் இந்த அடித்தளத்தையே அசைச்சு பாக்குது. ஆமா, கொலசையருக்கு எழுதின திருமுகத்துக்கு வருவோம். இது ஒரு பெரிய தாவல் இல்லையா? ஆமா. சில நிமிஷங்களுக்கு முன்னாடிதான் ஒரு குறிப்பிட்ட நாட்டோட அரியணைய பத்தி பேசணும். ஒரு தனிப்பட்ட விடுதலைங்கிற ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு அப்படியே நாம ஜூம் அவுட் பண்ணி இந்த முழு பிரபஞ்சத்தோட மையத்துக்கே போறோம். கடைசியா மறுபடியும் ஜூம் இன் பண்ணி அந்த பிரபஞ்ச மையத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்க போறோம். அதாவது கொலோசு பட்டணத்துல இருந்த கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதின ஒரு கடிதத்துல இருந்து ஒரு பகுதி நம்மள அங்கேதான் கூட்டிட்டு போகுது. கண்டிப்பா இதுல இருக்கிற கருத்துக்களை ஒன்னொன்னா அலசுவோம். சரி, இது வெறும் ஒரு கடித பகுதி மட்டும் இல்ல, இது ஒரு ஆரம்பகால திருச்சபையில பாடப்பட்ட ஒரு பாடல் மாதிரின்னு நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க. ஓ அப்படியா? ஒரு பாடல் மாதிரியா? ஆமா, கிறிஸ்து யாருங்கிறது ஒரு கவிதை மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா விளக்குது. அதனால இதுல வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள்ங்கிற ஒரு எளிமையான வரியிலிருந்து தான் இந்த பிரபஞ்ச பயணமே தொடங்குது. ஆமா, அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். வசனம் 12ல இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒளிமயமான உரிமை பேரு கேட்கவே ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம்?
இது ஒரு சட்டப்பூர்வமான உருவகம் மாதிரி. உரிமை பேருன்னா இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஒரு வாரிசுக்கு கிடைக்கிற சொத்து. ஓகே, சொத்து. ஆனா இது சாதாரண சொத்து இல்ல, ஒளிமயமானது. இங்க ஒளிங்கிறது கடவுளோட பிரசன்னம், உண்மை, அப்புறம் புனிதத்தை குறிக்குது. இதுக்கு எதிர்மறையா இருள் இருக்கு. இருள்னா அறியாமை, பாவம் அதெல்லாமா? சரியா சொன்னீங்க. அறியாமை, பாவம், குழப்பம் இது எல்லாம் குறிக்குது. நாமெல்லாம் இந்த சொத்துக்கு தகுதியானவங்க இல்ல. ஆனா கடவுள் நாம தகுதி அற்றவங்களா இருந்தாலும் நம்மள தகுதிப்படுத்துறார். நீங்க திடீர்னு ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு வாரிசா அறிவிக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. ஓகே, அப்போ அடுத்த வசனம் இதோட தொடர்ச்சிதான். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார். இது ஒரு மனமாற்றம் மாதிரி இல்ல, ஒரு இடம்பெயர்தல் மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்வது போல. ஆமா, இது ஒரு ஆட்சி மாற்றம். ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு நம்மள மாத்துறாங்க. சரி. இருளோட ஆட்சிங்கிறது ஒரு கொடூரமான சர்வாதிகாரியோட ஆட்சி மாதிரி. அங்க பயம், குழப்பம், நம்பிக்கையின்மை இதெல்லாம் தான் இருக்கும். ஆனா அன்பார்ந்த மகனோட ஆட்சிங்கிறது அன்பு, அமைதி, ஒழுங்கு இருக்கிற இடம். அப்போ இந்த இடமாற்றத்தோட விளைவுதான் அடுத்த வசனத்துல வருதா? ஆமா, அதோட விளைவுதான் வசனம் 14. அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். இங்கே மீட்பு, பாவ மன்னிப்புன்னு 2 வார்த்தைகள் வருது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதானே? எதுக்கு ரெண்டையும் தனித்தனியா சொல்லணும்? இங்கதான் ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. மீட்பு, அதாவது ரிடம்ஷன் என்கிறது ஒரு அடிமைய விலை கொடுத்து வாங்குற மாதிரி. நாம இருளோட ஆட்சிக்கு அடிமையா இருந்தோம். கிறிஸ்து தன்னோட உயர விலையா கொடுத்து நம்மள மீட்கிறார். ஆனா ஜெயில இருந்து ஒருத்தர் விடுதலை செஞ்சா மட்டும் போதுமா? இல்ல, அவரோட குற்றப்பதிவேட்டை அழிக்கணும். அதேதான், அந்த குற்றப்பதிவேட்டை அழிக்கிறது தான் பாவ மன்னிப்பு. அதனாலதான் கிறிஸ்து நம்மள விடுவிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம மேல இருந்த குற்றங்களையும் முழுசா தொடச்சிடுறார். ஆமா, ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க வைக்கிறார். இது ஒரு முழுமையான விடுதலை. இதுவே ரொம்ப ஆழமா இருக்கு. இதுதான் நம்ம பயணத்தோட முதல் பகுதி, தனிப்பட்ட விடுதலை. ஆனா இப்போ அந்த கேமரா அப்படியே ஜூம் அவுட் ஆகி பிரபஞ்சம் முழுவதையும் காட்டுது. வசனம் 15, அவர் கட்புலனாகாத கடவுளின் சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. தலைப்பேருனா முதலில் பிறந்தவர்னு தான் எல்லாருக்கும் தோணும். அப்படி பார்த்தா கிறிஸ்துவும் படைக்கப்பட்ட ஒருத்தர் தானே? ஆமா, அந்த கேள்வி இயல்பாவே வரும். ஆனா அடுத்த வசனத்திலேயே எல்லாம் அவரால் படைக்கப்பட்டதுன்னு வருது. இது ஒரு முரண்பாடு மாதிரி இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப அருமையான கேள்வி. இதுதான் இந்த பகுதியோட மைய புள்ளி. இங்க தலைப்பேரு, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன்ங்கிற வார்த்தை கால வரிசைப்படி முதல்ல பிறந்தவருங்கிற அர்த்தத்துல வரல. அப்போ இது அதிகாரம், தகுதி, முதன்மை ஆகியவற்றை குறிக்கிற ஒரு பட்டம். உதாரணத்துக்கு ஒரு நாட்டுல ஃபர்ஸ்ட் லேடின்னு சொல்றோம். அவங்க அந்த நாட்டுல பிறந்த முதல் பெண் இல்லையே. இல்ல, ஆனா அவங்களுக்கு தான் முதன்மையான மரியாதை, தகுதி இருக்கு. அதேதான். அதுபோல கிறிஸ்து படைக்கப்பட்ட பொருட்களில் ஒருத்தர் இல்ல. அவர் படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் மேலானவர், தலைவர், உரிமையாளர். அவர் படைப்புக்கு அப்பாற்பட்டவர். ஓகே ஓகே. அப்போ கட்புலனாகாத கடவுளின் சாயல்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஆவி. அவரை நம்மால பார்க்க முடியாது. அப்போ அவரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பவுல் சொல்றார், உங்களுக்கு கடவுள் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணுமா? கிறிஸ்துவ பாருங்க. அவர் கடவுளோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. வாவ்! அந்த சாயலுங்கிற வார்த்தை அவர் கடவுளை போன்றவர்னு சொல்லல. கடவுள் எப்படிப்பட்டவரோ அவரோட குணம், அன்பு, சக்தி என்னவோ அதை 100% துல்லியமா வெளிப்படுத்துறவர் கிறிஸ்துதான்னு சொல்லுது. அடுத்த வசனம் அந்த அதிகாரத்தை இன்னும் விளக்குது. ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கட்புலனாகுபவை, கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர். ஒரு நிமிஷம், அரியணையில் அமர்வோர் ஆட்சியாளர்னா? அந்த காலத்துல இருந்த ரோம சாம்ராஜ்யம், இன்னைக்கு இருக்கிற அரசாங்கங்கள், ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக சக்திகள்னு எல்லாமே கிறிஸ்துவுக்காக தான் படைக்கப்பட்டதா? இது ஒரு புரட்சிகரமான அரசியல் கருத்து மாதிரி இருக்கே. நிச்சயமா, இது வெறும் ஆன்மீக கருத்து மட்டுமல்ல, ஒரு அரசியல் பிரகடனமும் கூட. அந்த காலத்துல ரோம பேரரசர் தான் உலகின் மையம், எல்லா அதிகாரமும் அவருக்குத்தான்னு நினைச்சாங்க. ஆமா. ஆனா பவுல் சொல்றார், இல்ல, இந்த உலகத்துல நீங்க பாக்குற எல்லா அதிகாரங்களும், ஏன் பார்க்க முடியாத அதிகாரங்களும் கூட கிறிஸ்துவால தான் உருவாக்கப்பட்டன. இது எவ்வளோ பெரிய கூற்றுன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப பெரிய கூற்றுதான். இதுல 3 முக்கியமான வார்த்தைகள் வருது. எல்லாம் அவரால், பை ஹிம், அவர் வழியாக, த்ரூ ஹிம், மற்றும் அவருக்காக, ஃபார் ஹிம் படைக்கப்பட்டன. இத நான் சரியா புரிஞ்சுக்கிறேன் நான் பாருங்க.
இது ஒரு கவிதை எழுதுற மாதிரி இருக்கு. இங்க கிறிஸ்து படைப்புக்கு கவிஞராகவும் கருவியாகவும் நோக்கமாகவும் இருக்கார்னு சொல்லப்படுது. சரியா? அருமையான விளக்கம். இதை விட எளிமையா சொல்ல முடியாது. கிறிஸ்துதான் படைப்பின் மூலம், படைப்பின் கருவி, படைப்பின் இறுதி நோக்கம். இந்த பிரபஞ்சமே அவருக்காகத்தான் இருக்கு. இது நம்ம பார்வைய முழுசா மாத்துது. ஆமா, இதோட உச்சமா 17ஆம் வசனம் சொல்லுது, அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. அதாவது அவர் இந்த பிரபஞ்சத்தை சும்மா உருவாக்கிட்டு விட்டுடல, ஒவ்வொரு நொடியும் அதை அவர்தான் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கார். எனக்கு அறிவியல் ஞாபகத்துக்கு வரும். அணுக்களுக்குள்ள இருக்கிற புரோட்டான்கள் இயற்பியல் விதிப்படி ஒன்னே ஒன்னு விளக்கணும். ஆனா ஏதோ ஒரு சக்தி அதை ஒன்னா புடிச்சு வச்சிருக்கு. அந்த பிரபஞ்ச பசை, அந்த காஸ்மிக் க்ளூ தான் கிறிஸ்துன்னு இந்த வசனம் சொல்ற மாதிரி எனக்கு தோணும். ஓகே, பிரபஞ்சத்தோட மையத்தை பார்த்துட்டோம். இப்ப கேமரா மறுபடியும் ஜூம் இன் ஆகி பூமிக்கு வருது. வசனம் 18. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. பிரபஞ்சத்தை தாங்கி பிடிக்கிற அதே சக்தி ஒரு சின்ன விசுவாசிகள் கூட்டத்துக்கும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு எப்படி நினைக்கிறார்? இதுதான் இந்த பகுதியோட அழகு. அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச சக்திய நேரா பூமிக்கு கொண்டு வந்து இதே சக்தி தான் உங்களுக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்றார். சரி. அந்த உடல் தலை உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. தலை இல்லாம உடல் இயங்க முடியாது. தலை தான் உடலுக்கு கட்டளை கொடுக்குது, வழி நடத்துது, உயிரை கொடுக்குது. ஆமா. அதுபோல திருச்சபைங்கிற விசுவாசிகள் கூட்டத்துக்கு கிறிஸ்துதான் தலைவர், உயிர்நாடி, வழிகாட்டி. அதே வசனத்துல இறந்தோரில் இருந்து உயிருடன் எழுந்தோருள் அவர் தலைப்பேறு ஆனார்னு வருது. மறுபடியும் அந்த தலைப்பேர் வார்த்தை. ஆமா, படைப்புல அவர் தலைப்பேருன்னு பார்த்தோம். இங்க என்ன அர்த்தம்? இங்க தலைப்பேருங்கிறது ஒரு புதிய படைப்பின் தொடக்கத்தை குறிக்குது. புதிய படைப்பா? ஆமா, மரணம்ங்கிறது பழைய படைப்போட கடைசி அல்ல. ஆனா கிறிஸ்து மரணத்தை ஜெயிச்சு உயிரோட எழுந்தது மூலமா ஒரு புதிய படைப்புக்கே முதல் நபரா, முன்னோடியா இருக்கார். ஓ, அப்போ அவர் மரணத்தின் மீது வெற்றி பெற்றதால அவரை பின்பற்றவங்களுக்கும் அந்த வெற்றி சாத்தியம்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். இதனாலதான் படைப்பிலும் மீட்பிலும் புதிய படைப்பிலுமாக எல்லாவற்றிலும் முதன்மை பெறுகிறார். அடுத்தது வசனம் 19. தம் முழு நிறைவும் அவருக்குள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். இந்த முழு நிறைவு, அதாவது ஃபுல்னஸ்ங்கிறது ரொம்ப கனமான வார்த்தையா இருக்கு. இதை எப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறது? இந்த நிறைவுன்ற வார்த்தையை இப்படி யோசிச்சு பாருங்க. கடவுள் ஒரு பெரிய கடல்னா கிறிஸ்து அந்த கடல்ல இருந்து எடுத்த ஒரு டம்ளர் தண்ணி இல்ல. கடவுளோட சக்தி, அன்பு, குணம், ஞானம் எதுவுமே குறையாம 100% கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அவர் கடவுளோட ஒரு பகுதி இல்ல, அவரே முழுமையான கடவுள். இதுதான் அந்த வார்த்தையோட பவர். இப்போ நாம இந்த பகுதியோட உச்சகட்டத்துக்கு, அதாவது 20ஆம் வசனத்துக்கு வரோம். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டி விண்ணுள்ளவை மண்ணுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்க கடவுள் திருவுளம் கொண்டார். இந்த ஒப்புரவாக்குதல்னா என்ன? ஒப்புரவாக்குதல் அதாவது ரீகன்சிலியேஷன். ஒரு குடும்பத்துல பெரிய சண்டை வந்து அப்பா பிள்ளை வருஷக்கணக்கா பேசிக்காம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அங்கே ஒரு சமாதானம் தேவை. வெறுமன சாரி சொல்றது மட்டும் பத்தாது. அந்த உறவுல ஏற்பட்ட விரிசலை சரி பண்ணி அவங்கள மறுபடியும் ஒன்னா சேர்க்கணும். ஆமாம், கிறிஸ்து பண்றது அதுதான். ஆனா ஒரு குடும்பத்துக்குள்ள இல்ல, கடவுளுக்கும் இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் நடுவுல. பாவத்தால கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு. அந்த பிளவு சரி செஞ்சு எதிரிகளா இருந்தவங்கள நண்பர்களா மாத்துறதுதான் ஒப்புரவாக்குதல். ஆனா இங்க மனிதர்களை மட்டும் சொல்லலையே, விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் இந்த பகுதியோட பிரம்மாண்டம். பாவம்ங்கிறது வெறும் மனிதர்களை மட்டும் பாதிக்கல, அது இந்த முழு படைப்பையுமே பாதிச்சது. ஒரு விரிசலை உண்டு பண்ணுச்சுன்னு வேதாகமும் சொல்லுது. ஓ, அதனால கிறிஸ்துவின் செயல்பாடு மனிதர்களை மட்டும் கடவுளோட சமாதானப்படுத்துறதோட நிக்கல, அது ஒரு பிரபஞ்ச அளவிலான நல்லிணக்கத்தை உருவாக்குது. பிரபஞ்ச அளவிலான நல்லிணக்கமா? ஆமா, மனித உறவுகள், சமுதாய கட்டமைப்புகள், ஏன் இயற்கை கூட இந்த பாவத்தின் பாதிப்புல இருக்கு. கிறிஸ்துவோட சிலுவை மரணம் அந்த எல்லா விரிசல்களையும் சரி செய்யும் வல்லமை கொண்டதுன்னு பவுல் நம்புறார். ஆஹா, நாம ஆரம்பிச்ச அந்த பயணத்தை இப்போ நிறைவு சேரும். ஒரு தனி நபரோட விடுதலையில ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட மையம் வரைக்கும் போய் அங்கிருந்து மறுபடியும் திருச்சபைக்கும் உறவுகளுக்கும் திரும்பி வந்திருக்கோம். இந்த முழு பகுதியிலிருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன? கிறிஸ்து யாருங்கிற கேள்விக்கு இது ஒரு முழுமையான பதிலை கொடுக்குது. அவர் இந்த பிரபஞ்சத்தோட மையப்புள்ளி. ஆமா, எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கும் சக்தி, கடவுளுக்கும் படைப்புக்கும் இடையான இணைப்பு பாலம். அவரை பற்றிய நமது புரிதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. சரி.
அது நம்ம வேலை, குடும்பம், இந்த உலகம் பத்தின நம்ம பார்வை எல்லாத்தையும் மாத்தக்கூடியது. இந்த புரிதல் இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் இடத்தையும் கடவுளுடனான உங்கள் உறவையும் பற்றி ஒரு புதிய ஆழமான கண்ணோட்டத்தை உங்களுக்கு வழங்கக்கூடும். அருமை. இது அரசாட்சிங்கிற கருத்தோட அளவையே மாத்துது. தாவீது இஸ்ரேலுக்கு அரசர், ஆனா இங்க பேசப்படுற கிறிஸ்து படைப்பு அனைத்திற்கும் தலைப்பேருன்னு சொல்லப்படுது. தாவீதின் அதிகாரம் ஒரு தேசத்தோட எல்லையில முடிஞ்சிடுது. ஆமா, ஆனா இந்த அரசரோட அதிகாரம் படைப்போட தொடக்கத்துல ஆரம்பிக்குது. வாவ், அந்த வரிகள் இப்போ இன்னும் சக்தி வாய்ந்ததா தெரியுது. அப்போ தாவீதின் அரியணையே இவரால தான் படைக்கப்பட்டது. இது அதிகாரத்தை பத்தின நம்ம புரிதலையே தலைகீழா மாத்துதே. நிச்சயமா, இது அதிகாரத்தோட மூலத்துக்கே நம்ம கூட்டிட்டு போகுது. அதிகாரம்ங்கிறது நாம உருவாக்குறது இல்ல, அது இவரால தான் கொடுக்கப்படுது. இந்த பிரபஞ்சத்தோட நோக்கமே இந்த அரசர் தான். எல்லாம் அவரை நோக்கி தான் பயணிக்குது. நாம வாசிக்கிற மூச்சுல இருந்து நட்சத்திரங்களோட இயக்கம் வரைக்கும் எல்லாம் அவரோட ஆட்சியில தான் இருக்கு. தாவீதின் அரசாட்சியோட நோக்கம் நீதியை நிலைநாட்டுறது. ஆனா இந்த பிரபஞ்ச அரசாட்சியோட நோக்கம் ஒப்புரவு. இந்த மாபெரும் பிரபஞ்ச அரசரோட சிம்மாசனம் எதுன்னு கேட்டா, சிலுவையா? ஆமா, சிலுவை. இதுதான் நாம அடுத்து பார்க்க போற லூக்கா நற்செய்திக்கு ஒரு சரியான இணைப்பு பாலம் அமைக்குது. கரெக்ட். அங்கதான் இந்த சிலுவையினோ சிம்மாசனம் முழுமையா நம்ம கண்ணு முன்னாடி வருது. முதல்ல அந்த காட்சியை நம்ம மனசுல கொண்டு வரோமா? இயேசு சிலுவையில தொங்குறார், சுத்தி நிறைய மக்கள் ஒரு மாதிரி வேடிக்கை பாக்குறாங்க. குரல் ஒரு அனுதாப குரல் இல்ல, அது ஒரு ஏளனமான குரல். ஆட்சியாளர்களோட குரல். ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க? பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெஸ்ஸியா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னா தன்னைத்தானே விடுவிச்சுக்கிட்டோன்னே கேலி பண்றாங்க. இது நேரடியா அவரோட அடையாளத்தையே தாக்குற மாதிரி இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியமான முரண்பாடு இருக்கு பாருங்க. என்னது? அவரோட எதிரிகளே அவங்களுக்கே தெரியாம அவரோட உண்மையான வேலையை சொல்றாங்க. பிறரை விடுவித்தான்னு அவங்க கேலியா சொல்றது. உண்மையில அதுதானே அவரோட முழு பணியும். சரியா சொன்னீங்க. ஆனா அவரால சிலுவையில இருந்து இறங்கி வர முடியலங்கிறத அவர் ஒரு போலிங்கிறதுக்கான ஆதாரமா பாக்குறாங்க. ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு பார்வை இருந்துச்சு? அதிகாரம்னா தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுன்னு மட்டும்தான் நினைச்சாங்களா? நிச்சயமா அவங்க பார்வையில மெஸ்ஸியானா ஒரு அரசியல் தலைவர், ஒரு போர் வீரர், ரோமர்களை எதிர்த்து ஜெயிக்கிற ஒரு ராஜா மாதிரி. கரெக்ட். அதிகாரம், படைபலம், வெற்றி, இதுதான் அவங்க மனசுல இருந்து ஒரு சித்திரம். ஆனா இங்க துன்பத்தோட உச்சியில ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கார். இது அவங்க எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா இருக்கு. அதனாலதான் நீ ராஜாவானால் உன்னை காப்பாற்றுங்கிற அதே கேள்வி திரும்ப திரும்ப வருது. ஆமா, துன்பப்படுற ஒரு அரசருங்கிற ஒரு கருத்தை அவங்களால ஏத்துக்கவே முடியல. அப்போ ஆட்சியாளர்கள் மட்டும் இல்ல, அந்த அதிகாரத்தோட இன்னொரு அங்கமான படை வீரர்களும் அவங்களும் இதே மனநிலையில தான் இருந்தாங்க இல்லையா? ஆம், அவங்களும் அதே கேலியை தான் தொடர்றாங்க. புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள்ளுன்னு சொல்றாங்க. இயேசுவோட தலைக்கு மேல அந்த அறிவிப்பு பலகையும் இருந்துச்சே. ஆமா, இவன் யூதரின் அரசன் எழுதி இருந்துச்சு. இது நம்ம ஒரு பெரிய சித்திரத்தோட சேர்த்து பார்க்கணும். அது பிலாத்து வச்சது தானே. அதுவே ஒரு மாதிரி அரசியல் நையாண்டி மாதிரிதான். மிக சரியா சொன்னீங்க. அது யூத தலைவர்களை அவமானப்படுத்தவும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கவும் வச்சது. ஆனா பாருங்க, இந்த நற்செய்தி அந்த அவமான சின்னத்தையே ஒரு ஆழமான உண்மையா மாத்துது. எப்படி? ஆட்சியாளர்கள், படைவீரர்கள், ஏன் அந்த அறிவிப்பு பலகை கூட எல்லாரும் ஏளனமா இருந்தாலும் அவரோட ராஜ்யத்தை அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த ராஜ்யத்தோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறது அது அவங்க கேளியில இல்ல, அது இயேசுவோட செயல்கள்ல தான் வெளிப்பட போகுது. ஆமா, சரி, நம்ம கவனம் இப்போ இயேசுவோட சேர்த்து சிலுவையில அறையப்பட்ட மத்த 2 பேர் மேல திரும்புது. 3 பேரும் ஒரே வழி, ஒரே சூழல். ஆனா அவங்களோட எதிர்வினைகள் தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுதான் இந்த நிகழ்வோட மையன்னு தோணுது. துன்பம் பொதுவானது, ஆனா நாம அதை எப்படி எதிர்கொள்றோங்கிறதுல தான் எல்லாம் இருக்கு. கரெக்ட். அதுல ஒருத்தன் அந்த ஆட்சியாளர்களோட குரலையே அப்படியே எதிரொலிக்கிறான். நீ மெஸ்ஸியா தானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்றுன்னு படிக்கிறான். அவனோட குரல்ல ஒரு விரக்தி தெரியுது. ஆனா அதுவும் ஒரு சவால் மாதிரி தான் இருக்கு. ஆமா, அவனுக்கு இயேசு தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியா மட்டும்தான் தெரியறார். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த குற்றவாளிக்கும் அந்த இன்னொருத்தனுக்கும் என்ன வித்தியாசம்? சொல்லுங்க. இந்த முதல் குற்றவாளியோட கோரிக்கை ஒரு வியாபாரம் மாதிரி. நீ உண்மையிலே மெஸ்ஸியானா எனக்காக ஏதாவது செய். இதுவும் அந்த ஆட்சியாளர்களோட அதே தப்பான அதிகார கண்ணோட்டம் தான். அதாவது அதிகாரம்னா துன்பத்திலிருந்து தப்பிக்கிறது, வலியிலிருந்து விடுபடுறது. ஆமா, அவனுக்கு தேவை உடனடி விடுதலை, அவ்வளவுதான். ஆனா அந்த மற்றவர், அவனோட பதில் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்குது. அவன் அந்த முதல் குற்றவாளியை கடிந்து கொள்றான். அவன் பேசுற வார்த்தைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. கடவுளுக்கு நீ பயப்பட மாட்டியா?
நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய்ன்னு கேக்குறான். இத சொல்லி நாம எல்லாம் ஒரே நிலையில தான் இருக்கோம்னு ஒரு பொதுவான தளத்தை உருவாக்குறான். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அவன் முதல்ல செய்யறதான் தன்னை மற்றவனோட சமப்படுத்திக்கிறான். உனக்கும் எனக்கும் ஒரே நிலைதான்னு சொல்றான். இது ஒரு தாழ்மையோட வெளிப்பாடு. அதுக்கப்புறம் அவன் சொல்ற வார்த்தைகள் தான் இந்த உரையாடலோட உச்சம்னு நான் நினைக்கிறேன். நீதி அநீதி பத்தி பேசுறான். ஆமா, நாம தண்டிக்கப்படுறது சரிதான், நம்ம செயல்களுக்கேத்த தண்டனை. ஆனா இவர் ஒரு குற்றமும் செய்யலையே அப்படின்னு சொல்றான். அந்த கொடூரமான சூழல்ல இயேசு குற்றமற்றவர்னு சொல்ற முதல் மற்றும் ஒரே குரல் அதுதான். இத நாம கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இது ஒரு ஆழமான தருணம். எப்படி சொல்றீங்க? பாருங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க, சட்டத்தை தெரிஞ்சவங்க, மதத் தலைவர்கள்னு எல்லாரும் இயேசுவ குற்றவாளின்னு தீர்த்துட்டாங்க. ஆனா சாகப் போற சமூகத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு குற்றவாளி உண்மையோட குரலா மாறுறான். இது எவ்வளவு பெரிய முரண் இல்லையா? ஆமா, அதிகாரம் படைச்சவங்களுக்கு பார்க்க முடியாத ஒரு தெளிவு இறக்கப் போற ஒரு குற்றவாளிக்கு கிடைக்குது. அவன் தன்னோட குற்றத்தையும் ஏத்துக்கிறான், இயேசுவோட குற்றமற்ற தன்மையையும் ஏத்துக்கிறான். இது அந்த காட்சியோட அதிகார சமநிலையையே தலைகீழா மாத்துது. அப்படியானால் இது எல்லாத்தோட அர்த்தமும் அந்த 2வது குற்றவாளி இயேசு கிட்ட வைக்கிற அந்த கோரிக்கையில வந்து முடியுது. ஆமா, அது ஒரு கட்டளை இல்ல, ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அவன் கேக்குறான், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கொள்ளும். இந்த கோரிக்கைய நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவன் என்ன கேக்குறான்னு கவனிங்க. என்னை காப்பாத்துங்கன்னு கேக்கல. இல்ல, வழிய போக்குங்கன்னு கேக்கல. முதல் குற்றவாளி கேட்ட மாதிரி ஒரு அற்புதத்தை அவன் எதிர்பார்க்கல. அப்போ என்னதான் எதிர்பார்க்கறான்? இயேசுவோட ஆட்சி உரிமை அல்லது ராஜ்யம் வந்து இந்த உலகத்தை சேர்ந்தது இல்லைங்கிறத அவன் முழுசா ஏத்துக்கிறான். அதாவது சிலுவையிலிருந்து இறங்கி வர்றதுல அந்த ராஜ்யம் இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். மிக சரியா சொன்னீங்க. அவன் அந்த உடனடி துன்பத்தையும் தாண்டி ஒரு எதிர்கால யதார்த்தத்தை பார்க்கறான். அந்த ராஜ்யம் மரணத்துக்கு அப்புறம் வர்ற ஒண்ணுன்னு நம்புறான். என்னை நினைவு கொள்ளும்ங்கிற அந்த வார்த்தை அது ரொம்ப ஆழமா இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை அது. அது வெறும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றதில்ல, உங்க ராஜ்யத்துல எனக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஒரு கருணைக்கான வேண்டுகோள் அது. இயேசுவோட பதில் எந்த தாமதமும் இல்லாம ரொம்ப உறுதியா வருது. உடனடியா, நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்கிறார். எந்த நிபந்தனையும் இல்ல, காத்திருப்பும் இல்ல. அந்த இன்றுங்கிற வார்த்தை ரொம்ப அழுத்தமா இருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ராஜ்யத்தோட தன்மை இங்கதான் முழுசா வெளிப்படுது. ஓகே, சிலுவையில அரசரா இயேசு செய்யற முதல் மற்றும் ஒரே செயல் என்ன? படைகளுக்கு கட்டளையிடுறதா? இல்ல சட்டங்களை இயற்றுவதா? இல்ல. எதிரிகளை தண்டிக்கிறதும் இல்ல. இல்லவே இல்ல. மாறா, மனம் திருந்தின ஒரு பாவிக்கு, வாழ்வோட கடைசி நொடியில இருக்கிற ஒருத்தருக்கு கருணையையும் மன்னிப்பையும் கொடுக்கறது. அப்போ இந்த ஒரு உரையாடல் அவரோட ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு வரையறுக்குது. சரியா சொன்னீங்க. அது அதிகாரத்தோட பலத்தோட ராஜ்யம் இல்ல, அது கருணையோட ராஜ்யம். அந்த ராஜ்யத்தோட கதவு கடைசி நொடியில கூட மனமாற்றம் உள்ளவர்களுக்கு திறந்து இருக்கு. இது உலக அதிகாரத்தை பத்தின ஒரு புரட்சிகரமான பார்வை. நாம இந்த பகுதியை இப்படி விரிவாக பார்க்கும்போது இது பல நிலைகள்ல செயல்படுற ஒரு ஆழமான கதையா தெரியுது. ஆமா, மேலோட்டமா பார்த்தா அது ஒரு கொடூரமான மரண தண்டனை காட்சி. ஆனா அதுக்குள்ள அதிகாரம்னா என்ன, நீதினா என்ன, நம்பிக்கைனா என்னன்னு ஒரு பெரிய உரையாடல் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்ட். ஒவ்வொருத்தரும் அதிகாரத்தை ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்க. ஆட்சியாளர்கள் வந்து அதிகாரத்தை அரசியல் பலமா பாக்குறாங்க. அதனால அவங்களுக்கு சிலுவையில ஒரு தோத்து போன புரட்சியாளர் தெரிகிறார். படைவீரர்கள் ஏளனம் செய்ய ஒரு இலக்க பாக்குறாங்க. முதல் குற்றவாளி தப்பிக்கிறதுக்கான கடைசி வாய்ப்பா பாக்குறான். ஆனா அந்த 2வது குற்றவாளி அந்த பலவீனத்தோட உச்சியில, துன்பத்துக்கு நடுவுல ஒரு ராஜாவை பாக்குறான். அந்த ராஜாவோட ராஜ்யம் இந்த உலகத்தை சேர்ந்தது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். அப்படி பாக்குறது மூலமா அவன் மீட்பை காண்கிறான். ஆமா. ஆக இந்த பகுதி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கேள்வியை கேக்குது. உண்மையான அதிகாரம் எங்க இருக்கு? அது நம்மளை காப்பாத்திக்கிறதுலயும் மத்தவங்கள கட்டுப்படுத்துறதுலயும் இருக்கா? இல்ல பிறருக்காக தன்னையே இழக்கிறதுலயும் எல்லையற்ற கருணையிலையும் இருக்கா? சரியா கேட்டீங்க. அப்போ இது என்ன மாதிரியான அரசு? இதோட சிம்மாசனம் சிலுவை, இதோட கிரீடம் முள்முடி, இதோட செங்கோல் கையில அடிச்ச ஆணிகள். ஆமா, இதோட அதிகாரம் மன்னிப்பு. இதுதான் அரச பதவி பற்றிய உலகத்தின் எல்லா கற்பனைகளையும் உடைக்குது. நீங்க கொடுத்த போப் பிரான்சிஸ் அவர்களோட சிந்தனை குறிப்பும் இதத்தான் ரொம்ப அழகா விளக்குது. செங்கோல், மோதிரம், தங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அரசரோட உருவத்தை சிலுவையில தொங்குற இயேசுவோட ஒப்பிடுறார். ஆமா, அந்த முரண்பாடு மனசுல ஆழமா பதியுது. போப் பிரான்சிஸ் கேக்குறார், ஒரு அரசர்னா இப்படிதான் இருக்கணுமா? அவர் சொல்றார்,
அவர் வசதியாக சிம்மாசனத்தில் அமரவில்லை, ஆனால் ஒரு கழுமரத்தில் தொங்குகிறார். சரிதான், ஒரு அரசர்னா செல்வமோ அதிகாரமோ உள்ளவர். ஆனா இவரோ எல்லாவற்றையும் இழந்தவராக, ஆனால் அன்பில் செல்வந்தராக இருக்கிறாருன்னு போப் சொல்றார். அந்த பலவீனத்துல தான் உண்மையான சக்தி இருக்குன்னு காட்டுறார். ஆமா, அந்த சிந்தனையிலிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி இருக்கு. சொல்லுங்க. சிலுவை எனும் தனது சிம்மாசனத்திலிருந்து அவர் இனி வார்த்தைகளால் மக்களுக்கு கற்பிக்கவில்லை. அவர் யாரையும் விரல் நீட்டி குற்றம் சாட்டாமல் அனைவருக்கும் தன் கரங்களை திறக்கிறார். அதிகாரம்னா கை நீட்டி உத்தரவு போடுறதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா இங்க அதிகாரம்னா கைகளை விரிச்சு அரவணைக்கிறதுன்னு காட்டப்படுது. மிகச் சரியா சொன்னீங்க. அந்த சிந்தனையோட கடைசி பகுதிதான் இதோட ஆன்மீக உச்சம். கடவுள் ஏன் இந்த நிலைக்கு போனார்? ஏன்? போப் விளக்கிறார். கடவுள் நம்மளோட மரணம், வலி, வறுமை, பலவீனம்னு எல்லாத்தையும் தனக்குள்ள எடுத்துக்க விரும்பினார். அதனாலதான் ஒரு அரசர் ஒரு அடிமையோட நிலைக்கு இறங்கி வந்தார். எதுக்குன்னா அடிமைகளா இருக்கிற நாம ஒவ்வொருத்தரும் கடவுளோட மகனாகவோ மகளாகவோ ஆகணும் தான். கரெக்ட். இதுதான் அந்த தலைகீழான அரசாட்சியோட மையம். அதிகாரங்கிறது ஆள்றதுல இல்ல, சேவை செய்யறதுல இருக்கு, தியாகத்துல இருக்கு. சரி, நாம இதுவரைக்கும் காட்டட ஒரு கோர்வையா பார்க்கலாம். முதல்ல தாவீதுங்கிற ஒரு பாரம்பரிய அரசரை பார்த்தோம். ஒரு தேசம், ஒரு சிம்மாசனம், நீதி வழங்குற அதிகாரம்னு ஒரு தெளிவான பூமிக்குரிய அரசாட்சி. அடுத்து கொலோசியர் திருமுகம் மூலமா அந்த எல்லையை உடைச்சு படைப்பு முழுவதையும் ஆள்ற ஒரு பிரபஞ்ச அரசரை பார்த்தோம். அவரோட அரசாட்சியோட நோக்கம் ஒப்புரவு. கடைசியா லூக்கா நற்செய்தியில அந்த சிலுவ சிம்மாசனத்தை நேரடியாவே பார்த்தோம். அங்க ஒரு அரசரோட சக்தி பலவீனத்திலையும் மன்னிப்பிலையும் வெளிப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். சுருக்கமா சொன்னா ஒரு தங்க சிம்மாசனத்திலிருந்து ஒரு மர சிம்மாசனத்துக்கான பயணம் இது. அருமையான சுருக்கம். அதிகாரம், தலைமைத்துவம் பத்தின நம்மோட அடிப்படை எண்ணங்களுக்கே சவால் விடுது. ஆமா, வெற்றி, வலிமை, கட்டுப்பாடு இதுதான் தலைமைத்துவத்தோட அடையாளங்கள்னு உலகம் சொல்லுது. ஆனா தியாகம், சேவை, ஏன் பலவீனம் கூட உண்மையான அரசு அதிகாரத்தோட அடையாளங்களா இருக்க முடியும்னு ஒரு மாற்று பார்வையை நமக்கு கொடுக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம யார தலைவரா பாக்குறோம், நாம எப்படிப்பட்ட தலைமைய விரும்புறோம்னு கேக்குற ஒரு முக்கியமான கேள்வி. நிச்சயமா இத ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு இறுதி சிந்தனையை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. அந்த சிலுவையில் அந்த குற்றவாளி, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைச்சுக்குங்கன்னு கேட்டான். அது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயம். ஆனா இயேசுவோட பதில் நிகழ்காலத்தை பற்றியதா இருந்துச்சு. இன்று என்னோடு இருப்பீர். ஆமா, இது ஒரு கேள்வியை எழுப்புது. இந்த அரசு அல்லது இறையாட்சிங்கிறது நாம இறந்த பிறகு அடையிற ஒரு இடம் மட்டும்தானா? இல்ல, இந்த அரசர் தன்னோட மரசிம்மாசனத்திலிருந்து செஞ்சது மாதிரி மன்னிப்பு, இரக்கம், பலவீனமானவங்களை அரவணைக்கிறது மாதிரியான செயல்கள் மூலமா நாம இப்பவே இந்த நிமிஷமே நுழையக்கூடிய ஒரு யதார்த்தமா இருக்குமா?